வெல்கம் பேக் டு வண்ணமயில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி சுரேஷ், ஹோம் நர்சரி கார்டன். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ அது வரைக்கும் பிளான்ஸோட க்ரோயிங் பீரியட்காக நான் விட்டு வச்சுருந்தேன். இப்போது இது எல்லாமே இந்த பிளான்ஸ் எல்லாமே சேல்க்கு ரெடியாக இருக்குது. அண்ட் சின்ன ஒரு மேக் ஓவரும் என்னுடைய டெரஸ் கார்டன் நான் பண்ண போகிறேன். ஸோ இது பிஃபோர் கார்டன் எப்படி இருக்குன்ற ஒரு வியூ தான் நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா இந்த டெரஸ் கார்டன் நான் என்னென்ன லோ பட்ஜெட்டில் நான் ஸ்டாண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன்றதை பார்ட் வைஸாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ பிளான்ஸ்க்கும் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் சின்ன சின்ன இப்போ தான் ஒரு பெயிண்டிங் ஒர்க் ஃபினிஷ் பண்ணேன். ஸோ டேபிள் ரோசஸ், எல்லா கலர் டேபிள் ரோசஸும் இன் ஒன் பார்ட்டில் ரெடி டு ஷிஃப்ட் மோட்டில் நான் ரெடி பண்ணுறேன். அண்ட் அது நல்லா க்ரோ பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸோடு நான் உங்களுக்கு ரெடி ஆனதும் சேலுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய கார்டன் பழைய மேக் ஓவர் பண்ண க்ரோத் வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சங்குப்பூ நிறைய பூத்துருக்கு. சம்மர்னால் கூட என்னுடைய கார்டன் க்ரீனரியான ஒரு வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மல்லிப்பூ ஸோ இப்போ மல்லிப்பூ கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கள் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா நான் என்னென்ன மெயின்டெனன்ஸ் கொடுக்குறேன், அதை லாங் லைஃப்க்கு பூக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்றது நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் என்னுடைய கார்டன் ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான். க்ரோத் வைஸ் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்து இந்த செடியெல்லாம் சின்ன செடியாக இருந்தது. ஸோ இப்போது நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ இந்த பூக்களை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, சின்ன செடியாக தான் இருந்து இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிளான்ஸோட க்ரோத் பொறுத்த வரைக்கும் நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஷஃபில் பண்ணி வச்ச செடி தான். இது திராட்சை செடி, இது சம்பங்கி. ஸோ இதெல்லாமே ஷஃபில் பண்ணி வச்சு ஸோ இதனுடைய க்ரோத் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நாம் இப்போ வாட்டரிங் தான் பண்ண போகிறோம். வாட்டரிங் பண்ணி முடிச்சுட்டு சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். மெயின்டெனன்ஸ்லாம் முடிச்சிட்ட பிறகு நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். அண்ட் பார்த்திங்கன்னா டிசம்பர் பூ பாருங்கள். டிசம்பர் பூ மார்ச் மாதத்தில் பூக்குது, ஏப்ரல் வரைக்கும் பூக்கும் போல் இருக்குது. ஸோ பூக்கள் நிறையவே இருக்குது. அண்ட் இந்த டேபிள் ரோசஸ்லாம் கூட உங்களுக்கு சேலுக்கு நான் ரெடி பண்ணி பண்ணணும். ஸோ அந்த க்ரோத் பீரியட்க்கு நான் பிளான்ஸை ரெடி பண்ணணும். அண்ட் இப்போதைக்கு இந்த பிளான்ஸ் எல்லாமே சேலுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்கள் கார்டன் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்னென்ன நாற்று என்னென்ன செடிகள் வேணுன்றதை எனக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா அதை ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் போகின் வில்லா, ஸோ ஆல்வேஸ் எப்போவுமே ப்ளூமிங் ஃப்ளவர்ஸ் பூத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் கனகாம்பரம் பார்த்திங்கன்னா இது அம்மா வீட்டு ஞாபகமாக நான் இந்த கனகாம்பரம் வச்சுருக்கேன். இது நர்சரியில் கூட இந்த கலர் கிடைக்காது. இது கொஞ்சம் நல்ல டார்க் கலர்ஸாக இருக்கும். அண்ட் செம்பருத்தி ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஒரு 15 பூக்களோடு ஒவ்வொரு நாளும் 15 பூக்கள் 15 மேலேயே பூக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இவங்களெல்லாம் நான் ஷிஃப்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ டெரஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் பண்ணுறது எதனாலன்னா உங்களுக்கு ஒரே பிளேசஸில் பிளான்ஸ் இருக்கிறது நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஒரே பிளேசஸ்லேருந்து அந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாமே நான் எப்போவுமே என்னென்னா ஒரு 2 months ஒன்ஸ் நான் மேக் ஓவர் பண்ணுவேன். ஸோ அதை ஷிஃப்டிங் மூவ் பண்ணுறது இது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோஸை ஷேர் பண்ண முடியாது. பட் நான் அதை மேக் ஓவர் பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி ஆர்கனைஸ்டாக வைக்கணுன்றதை மாடியில் நான் சொல்கிறேன். அண்ட் டெரஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா இந்த மாதிரி அப்பப்போ செடிகளுடைய பிளேசஸ் சேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ அண்ட் அது என்னென்னா ஒரு செடி ஒரு பிளான்ட் இன்னொரு பிளான்ட்டோடு சேரும் போது ஒரு ஹாப்பியான ஃபீலோடு அது ப்ளூமிங் ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு சில பிளான்ஸ்லாம் பூக்காமல் ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக இருந்தது. சில பிளான்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு பக்கத்தில் ஒரு முட்டு கொடுத்து அதுக்கான மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் கொடுத்து வைக்கும் போது அதோட க்ரோத் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஸோ பிளான்ஸ் பக்கத்தில் ஒரே பிளான்ஸை பக்கத்தில் வைக்காதீங்க, சேஞ்ச் பண்ணி வைங்க. அப்போ நம்மளே இப்போ யாருக்கிட்டையாவது ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருந்தோம்னா ஒருத்தர் கூடயே ரொம்ப நேரம் பேச முடியாது. ஸோ 2-3 பேர்கிட்ட நம்ம பேசும்போது அதனுடைய நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அந்த மாதிரி தான் பிளான்ஸுக்குமே. ஸோ பிளான்ஸோட க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நீங்கள் ஒவ்வொரு பிளான்ஸ் பக்கத்துலேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சு பாருங்கள். ஸோ அதனுடைய க்ரோத் நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நான் நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் எனக்கு இன்றைக்கி வந்து கொடி ரோஜா, மல்லி, இங்கே வச்சுருந்த எல்லா செடியுமே வந்து சேலுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பிளான்ஸ் வந்து ஹோல்டில் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து பிளான்ஸ் வந்து என்னென்னா வந்து க்ரோ பண்ணி விற்கிறேன். இதுதான் வந்து என்னுடைய கான்செப்ட்டு. நான் அந்த க்ரோயிங் பீரியடை நான் வந்து மெயின்டைன் பண்ணி நான் வீட்டில் வந்து பார்த்துக்கிறேன். அண்ட் வந்து அந்த க்ரோத்தில் என்னென்னா டிஃபிகல்ட்டிஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேன், அதை நான் எப்படிலாம் நான் சரி பண்ணுறேன்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பிளான்ஸ் சேலுக்கு ரெடியாக இருக்கிற பிளான்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு செடி இல்லை 2-3 நாற்று கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம். மேரிகோல்டு ஒன்று இருக்குது. ஸோ சூப்பராகவே வளர்ந்துருக்கு. அண்ட் ஹைபிஸ்கஸ் ரெட் கலர் அடுக்கு, இதோடைய பெரிய செடி நம்ம கார்டன்லேயே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து நிறைய பிளான்ஸ் வந்து என்னுடைய கார்டனில் நீங்கள் வந்து ஒரு மாடலாக பார்க்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் வாங்கும் போது உங்களுக்கு. அண்ட் பாருங்கள், பச்சை மிளகாய் நாற்று நிறைய இருக்குது, கத்திரிக்காய் நாற்று. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து க்ரோ பேக், தொட்டி, மண் இதெல்லாம் வந்து தனியாக வாங்க முடியாது. நீங்கள் செட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் நான் அந்த ஹெல்ப் பண்ணுவேன். நான் வந்து க்ரோ பேக் இல்லை, நான் வந்து லோ பட்ஜெட்டில் நம்ம பக்கெட்ஸை வந்து ரெடி பண்ணி ஸோ இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு அழகாக பெயிண்ட் பண்ணி, ஸோ இதில் நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். நார்மல் பெயிண்ட் பக்கெட் தான். இதை நம்ம இந்த மாதிரியும் நம்ம வைக்க முடியும் நம்ம கார்டனில். நாம் இதையே வந்து நம்ம இந்த கலரில் நமக்கு பிடிச்ச கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணி ஒரு தீமாகவே வச்சுருக்கலாம். ஒரு சிலர் கார்டனில் பார்த்திங்கன்னா ஒரே கலராக பெயிண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில கார்டனில் எனக்கு ஃப்ளவர்ஸ் பூக்கலைனாலும் பரவாயில்ல, எனக்கு தொட்டிகள் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய விருப்பம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். இதில் எனக்கு ஆர்ட் ஒர்க் எனக்கு வந்து தெரியுன்றதுனால நான் இந்த ஆர்ட்டுக்கு வந்து காஸ்ட் நான் வாங்குறதே இல்லை. ஸோ இது என்னுடைய ஓன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் வந்து வரைஞ்சி கொடுக்குறேன். ஸோ கிட்ஸ் யாராவது இருக்காங்க, அவங்க தான் வாட்டரிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் தொட்டி வாங்கும் போதே நீங்கள் இந்த மாதிரி பக்கெட்ஸ்லாம் அழகாக கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வரைஞ்சி கொடுக்க சொன்னாலும் நான் வரைஞ்சி கொடுப்பேன். ஸோ இது வந்து என்கிட்ட வந்து அபவ் 500க்கு மேலே வாங்குறவங்களுக்கு நான் இது ஒரு பெஸ்ட் ஆஃபராக பண்ணி கொடுப்பேன். ஸோ இது வந்து டெய்லி வந்து பார்க்கும்போது கிட்ஸ்க்கே ஒரு ஆசையாக இருக்கும். நம்ம வந்து அந்த பொதுவாகவே அவங்க கிட்ஸ்க்கு வந்து கார்ட்டூன் கேரக்டர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சரி, டிவி முன்னாடியே தான் மோஸ்ட் ஆஃப் டைம் இப்போ ஸ்கூல் ஹாலிடே விடுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கலாமே. ஒரு மினி கார்டன் வச்சு கொடுக்கலாம். அதில் நீங்கள் அழகாக பெயிண்ட் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி பாட்டில் பெயிண்ட் பண்ணும்போது என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஃபியர் போகும், பெயிண்டிங் ஃபியர் போகும். ஸோ நான் அதுதான் எப்போயுமே சஜஸ்ட் பண்ணேன். அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணுங்கள். ஆனால் வந்து கீழே வந்து ஒரு மேட் மாதிரி ஒரு பழைய கோணி, அரிசி கோணி இந்த மாதிரி வச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன பாட் கொடுத்து அழகாக பெயிண்ட் பண்ணால் ஸோ அவங்களுக்கு வந்து கார்டனிங் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸை அவங்க வந்து வரைஞ்சும் போது ஓகே, அதுக்கு அந்த பிளான்ட்டுக்கு ஒரு நேம் வச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு டோரா பிளான்ட்டை நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து சின்சான் பார்த்துக்கோ. அந்த மாதிரி வந்து ஒரு ஃபன்னான மூமெண்ட் வந்து அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸோட நான் என்னுடைய கார்டனை ரெடி பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் எப்படி பண்ணணுன்றதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கிட்ஸ்க்கு நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தால் கிட்ஸ்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மினி கார்டன் ரெடி பண்ணி கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஐடியாஸ் ஃபாலோ பண்ணணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸோடு நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அது என்னடா அவுடோர் பிளான்ஸ் மட்டும் வந்து சேல்க்கு காட்டிகிட்டு இருக்காங்க, இண்டோர் பிளான்ஸ் சேல்க்கு இல்லையா நீங்கள் கேட்டிங்கன்னா சேல்க்கு ரெடியாக இருக்குது. இண்டோர் பிளான்ஸோட வியூ வந்து ஓவரால் நான் காட்டுறேன். இது எல்லாமே சேல்க்கு தான். உங்களுக்கு என்ன பிளான் பிடிச்சிருக்கோ, இது என்னுடைய ஓன் பர்பஸ்க்காக நான் இதை க்ரோ பண்ணி வச்சுருந்தேன். பட் நான் இதை சேல்க்கு கொடுக்குறேன். இதை நான் இவ்வளோ க்ரோத் பீரியடில் நான் வந்து உங்களுக்கு வந்து எந்த நர்சரிஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது ஃபுல்லாகவே வந்து ரெடி டு ஷிப். நீங்கள் உங்களுடைய ஸ்டெப்ஸு அப்ஸ்டெப்ஸு நீங்கள் அழகாக இந்த மாதிரி வந்து டெக்கர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சேல் தான். உங்களுக்கு எந்த பிளான்ஸ் வேணுன்றது வந்து நீங்கள் நேராக வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இமீடியட்டாக ஒரு இன்டோர் செட்டப்பை வந்து நீங்கள் சூப்பராக ரெடி பண்ண முடியும். அவ்வளோ அழகாக இருக்குது.